ஹாய், இந்த வீடியோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாரி இருக்க சோம்பேறி பசங்களுக்காக. என்ன ஏன் நான் சோம்பேறின்னு சொல்றேன்னா, நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி 3 வருஷம் கிட்ட ஆகுது. ஸோ இந்த 3 வருஷத்துல மானிட்டைசேஷன் பண்ணியிருக்கலாம். பட் இன்னுமே பண்ணல. காரணம் என்னன்னா, சரியான கன்சிஸ்டன்சி இல்ல. கன்சிஸ்டன்சி இல்லாததுக்கு காரணம் வந்து நான் லேசியா இருந்ததுனால மட்டும்தான். ஏன்னா, என்கிட்ட ஒரு பொருள் இல்ல அப்படின்றதுக்காகவே நான் தள்ளி 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 வீடியோ போடாம கிட்டத்தட்ட 3 வருஷம், அதாவது 2 லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்து எனக்கு சேனல்ல ஸ்டார்ட் பண்ணி 6 மாசத்துலயே வந்துருச்சு. இருந்தாலும் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சு இந்த ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ இதுக்காக நான் என்னென்னலாம் பொருள் வாங்கினேன், ஏன் இந்த எனக்குள்ள இருந்த அந்த லேசினஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபுல்லாக பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதையும் ப்ளஸ் நீங்கள் எந்த அளவுக்கு சோம்பேறின்றதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த இயர்பட்ஸ் தான் நான் வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சினிமேட்டிக் வீடியோஸ் எடுக்கிறது எப்படி அப்படின்னு சொல்லி யூடியூப்ல பாக்குறதுக்கு இந்த இயர்பட்ஸை போட்டுட்டு தான் பார்க்கணுமா, அப்படியே நார்மலாவும் பார்த்துருக்கலாம். பட் இந்த இயர்பட்ஸை தான் போட்டு பார்ப்பேன்னு சொல்லி வாங்கின ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் இது. செகண்ட், இந்த கிம்பிள். கையில வீடியோ எடுக்க முடியாது, ஸ்டெபிலைசேஷனா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிம்பிள் வாங்கலான்னு கிட்டத்தட்ட ஒரு எப்படி சொல்றது, ஒரு 4-5 மாசமா இஎம்ஐ கட்டி வாங்கினது இந்த டிஜிடெக்ல இருக்க இந்த கிம்பிள். இந்த கிம்பிளை வாங்கி இது வரைக்குமே ஒரு வீடியோவும் நான் போட்டதில்லை. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் இருக்கிற பட்டனையும் உடைச்சிட்டேன். கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இருக்க பட்டன் இருக்காது. ஒரு 2 வாட்டி வீடியோ எடுக்கலான்னு எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சென்டரில் இருக்கிற பட்டனையும் உடைச்சிட்டேன். பட் இது வரைக்குமே இதை யூஸ் பண்ணி ஒரு வீடியோவும் நான் போட்டதே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா நான் வாங்கின தேர்ட் ப்ராடக்ட், டிஜிடெக்ல மைக்கு. இது கிட்டத்தட்ட 7000. இந்த மைக்கு என் கைக்கு வந்தது வந்து ரொம்ப பெரிய கதை. ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி யூஸ் பண்ண ப்ராடக்ட் வந்து அதை நான் ரிட்டர்ன் பண்ணி அதுக்காக ஒரு 7-8 நாள் வெயிட் பண்ணி எனக்கு கிடைச்ச மைக்கு ஒரு 2 வாட்டி டெஸ்டிங்காக எடுத்திருப்பேன். மற்றபடி பெருசா இதையும் யூஸ் பண்ணல. ஸோ இதோட ஆடியோ தான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது எப்படி இருக்கு, நல்லா இருக்கு ஆடியோ அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டிஜிடெக்கோட இந்த ஸ்டாண்டு, இதுவும் கிட்டத்தட்ட 7000. இதுவும் நான் இஎம்ஐல தான் வாங்கினேன். ஸோ இது எல்லாமே வாங்கி அப்படியே சும்மா வச்சிருக்கேன். எதுலையுமே ஒரு வீடியோவை எடுத்து போடல. நீங்க இப்ப பார்த்த இந்த பொருள் எல்லாம் பத்தாதுன்னு சொல்லி 75,000 லேப்டாப் வந்ததுக்கு அப்புறமா நம்ம இந்த யூடியூபை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வெயிட் பண்ணி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயிட்டேன். ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட அந்த விஷயம் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியா கொடுக்கும். ஏன்னா நிறைய ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டோம். இன்னமும் தேவைன்னு சொல்லி இன்னும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் இழுத்துன்னு போச்சுன்னா இது வாங்கினதுக்கும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம கெரியரும் வேஸ்ட் ஆன மாதிரி ஆச்சு. ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னா ஆகட்டும், இதுக்கப்புறம் நம்ம ரெகுலரா வீடியோ போட போறோம் அப்படின்னு சொல்லி இறங்கியாச்சு. ஸோ இறங்கினதுக்கு அப்புறமா என் ஃப்ரெண்டோட லேப்டாப் ஒன்று இருந்தது. அதுவே போதும். இந்த இருக்கிற எக்யூப்மெண்ட் எவ்வளோ பெட்டர், ஃபார் பெட்டர். ஏன்னா சின்ன சின்ன பசங்கள்லாம் ஒரே ஒரு மொபைலை வச்சுட்டு வீடியோ எடுத்துட்டு அப்டேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதெல்லாம் பார்த்து ரொம்ப ப்ரெஷர் ஆகி கடைசியில் இதுக்கப்புறமும் வெயிட் பண்ணா நம்ம தான் முட்டாளுன்னு சொல்லி நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த லேப்டாப் வந்து என்னோட ஆஃபீஸ்ல கூட ஒர்க் பண்ற என்னோட ஃப்ரெண்டோடது. இதுவே போதும், நம்ம கிட்ட பெஸ்ட் கேமரா இருக்கு, எல்லா எக்யூப்மெண்ட் இருக்கு, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இந்த வீடியோ எடிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியே கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரம் கிட்ட ஆச்சு. இன்னமும் அதை எடிட் பண்ணிட்டே இருக்கேன். மேக்சிமம் ஹை குவாலிட்டி கேமரா வச்சு ஒரு பெரிய மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறவங்களே ஒரு வீடியோவை கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துல 3 வாரத்துல எடிட் பண்ணி முடிச்சிருவாங்களோ என்னமோ தெரியல. நான் கிட்டத்தட்ட 3 வாரமா ஒரு சின்ன கிளிப் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு சோம்பேறித்தனமா இருந்துட்டேன். ஸோ இதுக்கப்புறமா இருக்கக்கூடாதுன்றதுக்காக பிளஸ் என்ன மாதிரி சோம்பேறி யாராவது இருந்தா இந்த வீடியோ பார்த்துட்டு அவங்களுக்கும் டேக் பண்ணி விடுங்க. தயவு செஞ்சு ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கன்னா இருக்கிறத வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு தேவையானது அதுவாகவே ஆட்டோமேட்டிக்காவே வந்துடும். எந்த விஷயத்துக்காகவும் வெயிட் பண்ணி தள்ளி போடாதீங்க. நல்ல விஷயத்த அப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோல ரெகுலரா இதுக்கப்புறம் வீடியோ போடுறேன். அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம். ஸோ பாய்.